சுப்பிரமணியன் சார், வசந்தா மேம் தெரியாது. நீங்க ஆரம்பித்து வைத்த இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் அதனுடைய பணியை வந்து ஒரு டெக்னாலஜி என்னுடைய பாய்ச்சல்ல அதையும் பயன்படுத்தி மிக சரியான விதத்தில் பயன்படுத்துது. இதுக்குதான் ஏஏ அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ அந்த மாதிரியான ஒரு பயன்படுத்துதல் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தெரியும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது, ரொம்ப ஹோப்ஃபுல்லா இருந்தது. அதே ஹோப் தான் வந்து இந்த பெயர் வச்சிருக்கீங்க. இன்றைய உங்களுடைய லான்ச்சுடைய பெயர் ஹோப் அப்படின்னு. நம்ம எல்லாருமே வந்து நமக்காக மட்டும் வாழல, நம்ம குடும்பத்துக்காக வாழ்ந்துட்டு, நம்ம குழந்தைகளுடைய முன்னேற்றத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற போது நம்ம ஆரோக்கியத்தையும் நம்ம உடல் நலத்தையும் மத்தவங்களுடைய உடல் நலத்தையும் தான் வந்து நம்ம பாதுகாக்கிறோம் அப்படின்னு. அப்படின்ற போது இது ரொம்ப முக்கியமான ஒரு பாய்ச்சலா நான் பாக்குறேன், ஒரு இன்டர்வென்ஷனா நான் பாக்குறேன். எல்லாருக்குமே வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, எல்லா வருஷமும் நீங்க வந்து ஸ்கிரீன் பண்ணிக்கங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டா கேன்சருக்கு ஸ்கிரீன் பண்ணிக்கிறதுன்னு சொல்றது. நம்மளுடைய மனசுல எப்பவுமே ஒரு சின்ன பயம் இருந்துட்டே இருக்கும் எல்லாருக்கும். இப்ப தெரிஞ்சது என்னன்னா வந்து, நம்ம குடும்பத்துல இருக்கோ இல்லையோ, ஆனா நிறைய பேருக்கு கேன்சர் அதிகமா வந்துகிட்டு இருக்கு அப்படின்றது படிக்கும் போது தெரிஞ்சுக்கும் போது, நம்ம தெரிஞ்சவங்களுக்கே அது வரும்போது மிகப்பெரிய அச்சத்தை நமக்கு உருவாக்குது. அப்போ அந்த அச்சத்தை நம்ம எப்படி போக்குறது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பிரிசிஷன் ஜெனட்டிக்கல் ஸ்கிரீனிங் இருக்கு. அது எல்லாருக்குமே செய்யக்கூடிய ஒரு சின்ன தொகையில தான் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஹோப்ஃபுல்லா ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறதுதான். ஏன்னா வந்து மருத்துவம் அப்படின்றது எல்லாமே எல்லாருக்குமே இருக்கணும், எல்லாருமே அணுகக்கூடிய ஒரு இடத்துல மருத்துவ துறை இருக்கணும், மருத்துவத்தினுடைய எல்லா ஸ்கிரீனிங்ஸும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது போது நித்யா மேம் சொன்னாங்க, எல்லாருக்குமான ஒரு விஷயமா தான் வந்து நாங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஸ்கிரீனிங் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்ச உடனே இங்க வந்து கண்டுபிடிச்சதுல இருந்து திருப்பி வராம இருக்கிற வரைக்கும் எப்படியான ஒரு வாழ்வை நம்ம வந்து வாழ்க்கை முறையை நம்ம வந்து பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது மிக அற்புதமான ஒரு விஷயமா படிச்சது அது மாதிரி. ஆனா நம்ம வெளியில பார்க்கும்போது வந்து நம்ம சாப்பிட்டு இருக்கிற உணவு உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கிற உணவுகளா தான் நம்ம வந்து சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியும். பட் நம்மளுடைய சாய்ஸா இருக்க வேண்டியது என்ன அப்படின்றது எல்லாமே வந்து ரொம்ப அழகா இங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை விட வந்து இவங்க சொல்லி இருக்கிறத விட நான் வந்து பெருசா இத பத்தி சொல்லிட முடியாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது சார். நாங்க இத பத்தி தான் பேசிட்டு நீங்க உங்களுக்கு எது கரெக்டா இருக்குன்னு பாருங்க அப்படின்றதுதான். உணவுன்றது எல்லாமே எல்லாருக்குமே ஒன்னா இருக்காது. உங்களுக்கு எது சரியா இருக்கு, உங்களுடைய இந்த வயதுக்கு இந்த உடல் நலத்துக்கு எப்படி சரியா இருக்கு அப்படின்னு. சோ இந்த இடத்துல வந்து நாங்க ஒரு ஃபில்ம் வேர்ல்டுல இருந்து நான் வரும்போது நான் எப்பவுமே நினைப்பேன், டாக்டர்ஸும் நாங்களும் ஒரே விஷயத்தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. என்னன்னா, மனிதர்களுக்கு ஒரு நல்ல விதமாக வாழ்வதற்கான 2 விஷயங்கள் பண்ணிருக்கோம். ஒண்ணு வந்து அவங்க உடல் நலத்தை பேணி காப்பதுல மிகப்பெரிய ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க வந்து உங்களை மகிழ்விச்சிட்டு இருக்கோம். சொல்ல போனா டாக்டர்ஸே வந்து நிறைய பேரு ரிலாக்ஸ் பண்றதுக்கு சினிமா பார்த்துதான் ரிலாக்ஸ் பண்ணிடுறோம்னு நிறைய டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. அந்த படம் பார்த்துட்டீங்க, இந்த படம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போங்க டைம் கிடைக்கிறதுன்னு கேட்போம். அதுதான் எங்களுக்கு கிடைக்கிற ஒரே ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, நம்ம மருத்துவர்களுக்கே மருத்துவர்களா இருக்கோம்ல. ஆனா நம்ம 2 பேரும் 2 வெவ்வேறு விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம். நீங்க உண்மையை மட்டும்தான் சொல்லணும், நாங்க பொய்ய ரொம்ப அழகா பேசுறோம் அப்படின்ட்டு. அந்த பொய்யை எவ்வளவு நிஜமா பேசுறோமோ, அதாவது நடிப்பு அப்படின்றது இல்லாத ஒன்றை உருவாக்கி
உண்மை போல உருவாக்கி உங்களை எல்லாரையும் நம்ப வைக்கணும். அந்த கதாபாத்திரத்தை, அந்த கதையை நீங்க வந்து நம்புற மாதிரி பண்றோம். ஆனா நம்ம 2 பேரும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இந்த சமூகத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்கிறதுனால இங்க நான் நிக்கிறது வந்து ரொம்ப 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 நல்ல கரெக்டான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். இது வந்து எப்பொழுதுமே நாம சொல்லலாம், கெட்ட பழக்கங்கள் இருக்க வேண்டாம். ஒருவேளை ஏதாவது நமக்கு வந்துருச்சுன்னா அதை எப்படி சரி செய்யணும் அப்படின்றதுக்காக உங்களுடைய உணவு பழக்கங்கள் எப்படி இருக்கணும், உங்களுடைய உடல் பருமனை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்னலாம் செய்யணும், இந்த மாதிரியான ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு விஷயத்த இங்க பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கிறத ரொம்ப வரவேற்கிறேன். போட்டோ எடுத்துட்டு போயிடுங்க. ஃபிளாஷ் என்ன சீக்கிரம் எடுத்துறீங்களா?